மிக உயரிய நிலையும் கொடுக்கக்கூடியதும் உங்களுடைய நட்சத்திரமே. அதனாலதான் அர்ச்சனை பண்ணும்போது நட்சத்திரத்தை சொல்றோம். உங்களுடைய பிறப்புடைய ரகசியம், உங்கள் வெற்றியின் சூட்சமம் என்பது இதிலே தான் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் மிக மிக ஆழமான விளைவுகளை கொண்டன. உங்க வாழ்க்கையில் மிக மிக ஆழமான விளைவுகளை கொண்டவை. வெற்றி பாதையில் அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கான வழி என்ன? உங்களுக்கு வர வேண்டிய டெபிட் கிரெடிட் பேலன்ஸை நட்சத்திரங்கள் தான் குறிக்கும். நீங்க எந்த இடத்துல அந்த விஷயத்தை தொடங்குறீங்க, அந்த இடத்துடைய அட்மாஸ்பியர், அதுல இருக்கக்கூடிய கணங்கள் எல்லாம் என்ன, அதோடைய தாக்கம் அந்த விஷயத்தோட சக்சஸ் ஃபெயிலியர்ல இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான உண்மை. மேஷ ராசியில யார் இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு செய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றியது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பது உண்டு. நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் உண்டு. அஸ்வினத்தில் பிறந்தால் மிகப்பெரிய மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு இயற்கையில் பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி செயல்கள் செய்யலாம், எதை செஞ்சா நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும், பினான்சியல் டிசிஷன் மூலியமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல பிறப்பும் நல்ல வாழ்வும் அமைவது என்பது இறைவனுடைய வரம். ஆனா வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இன்று 27 நட்சத்திரங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியம், வெற்றி கொள்ளக்கூடிய பாதையுடைய சூட்சம், நட்சத்திரம் வாயிலாக உங்களுடைய வெற்றியின் சூட்சமும், அதை பத்தி பேசிட்டு வரும். அதுல முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பேசலாம். அஸ்வினி, பூசம், அஸ்தம் நட்சத்திரம் வேகமான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க, அஸ்வினி, பூசம், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க விளையாட்டுத்துறை, அதே மாதிரி லக்ஸரியான ஐட்டம்ஸை வந்து அனுபவிக்கிறது, நல்ல வீடு, பங்களா, காரை வந்து அனுபவிக்கிறது, பிரீமியம் கார்ஸ் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், திறமையான ஸ்கில், உழைப்பு இருக்கும் உங்கள்கிட்ட, மருத்துவ சிகிச்சைகள் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செய்கிறது, கல்வி ஸ்தாபனங்கள் தொடங்குவது, டிராவலிங் பிஸ்னஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே மாதிரி செல்லிங் மற்றும் பையிங் டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணக்கூடியது, அதே மாதிரி வந்து நுண்கலைகள், ரொம்ப டெலிகேட்டான வந்து ஸ்கில்ஸு, ஒரு ஐடி டெக்னாலஜிலே வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டு இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஸ்கில்ஸு, அது மாதிரி ஜிம்மு, உடற்பயிற்சி கூடங்கள், அதே மாதிரி கடன் கொடுப்பதற்கு அல்லது பெறுவதற்கு சரியான நபர்கள் யாரு? அஸ்வினி, பூசம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி செயல்கள் செய்யலாம், எதை செஞ்சா நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும், அதோட சூட்சமும். இந்த மாதிரி வீடியோ யூடியூப்ல நீங்க பார்த்திருக்க முடியாது. அப்படி பிரத்யேகமான வீடியோஸ், பிளாக் பஸ்டர் வீடியோஸ்னே சொல்லலாம். உறுதியா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல மேஷ ராசியில யார் இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு செய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நல்ல பாதையில் வெற்றி அடைய செய்ய முடியும். நீங்களும் இதை ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேஷராசியில அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். கிட்டத்தட்ட மேஷராசியில 13 முதல் 20 டிகிரிக்குள்ள இந்த நட்சத்திரம் வரும். இதுல முக்கியமான செயல்கள், எந்தெந்த செயல்கள் செய்யலாம், எந்தெந்த செயல்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தால் நல்லது நடக்கும். தெய்வ சிலைகளை நீங்கள் நிறுவலாம், கோவில்கள் கட்டலாம், இல்லது தெய்வ சிலை நிறுவன இடத்துல உங்களால் முடிஞ்ச ஆராதனைகள், பூஜைகள் செய்யலாம். அதே மாதிரி தலையிலிருந்து முடி எடுக்கிறது, அதாவது சவரத் தொழில் செய்யக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இன்னும் நல்ல வருமானம், பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க வேண்டும்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பது உண்டு. 4வதாக விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்க உண்டு. இது இப்ப நம்ம சொன்னது ஏதாவது மாறுதலா இருக்குன்னு சொன்னா நாம சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சற்று அல்லது பெரிய அளவில் மாறுபடும். இந்த ஜாதகத்தை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கள் சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவே, அதை வந்து சொல்கிறோம்.
அதே மாதிரி இயல்பு, ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? முக்கியமான இயல்பு என்ன? பயங்கரமான மேன்லினஸ் குவாலிட்டி இருக்கும். அது பெண்ணே கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா கூட கொஞ்சம் மேன்லினஸ் இருக்கும். இரண்டாவது, மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் சற்று ஈடுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி மூன்றாவது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணாதிசயம் இந்த மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். நான்காவது, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பார்வை பலவீனம் என்பது ஏற்பட்டே தீரும். ஐந்தாவது, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் அல்ல, பெரும்பாலானவர்கள் எதையோ ஒரு தலைவராக ஒரு பொசிஷன்ல முனிசிபாலிட்டியில் ஆரம்பிச்சு கேபினட் மினிஸ்டர் வரைக்கும் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரி வியாபாரிகளாக, அதே மாதிரி ஒரு குதிரையின் தலை போல அமைப்புடைய, அதாவது ஹார்ஸ்னா என்ன, எதையும் ஜெயிக்கும், போட்டியை எடுத்துக்கிறது, போட்டினா ரசிக்கிறது, சேலஞ்சை என்ஜாய் பண்ணது, அப்படி எடுத்துக்கணும். அது மாதிரி முனைந்து செயல்பட, குதிரை மாதிரி முனைந்து செயல்படக்கூடிய செயல் வீரர்களாக இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அஸ்வினி ஒரு தெய்வீக நட்சத்திரம், இயற்கையில் மங்களகரமான ஒரு நட்சத்திரம். அஸ்வினி குமாரர்களுடைய தொடர்புடையதனால் தங்க ரதத்தில் சவாரி செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும்னு வேத சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதாவது அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. நல்ல ஒரு லைஃப் 35-36 வயதுக்கு மேல கண்டிப்பாக அமையும். அப்படி அமையலைன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அமைய வைப்பதற்கு. அதே மாதிரி மக்களை குணப்படுத்துவது அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வினத்தில் பிறந்தால் மிகப்பெரிய மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இயற்கையில் பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முடிக்கவே முடியும். நான்லாம் டாக்டர் படிக்க முடியுமா? ஆனா டாக்டர் படிச்சு டாக்டர் ஆயிருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல, கனவே கிடையாது, கனவுல கூட முடியாது, ஆனா டாக்டர் ஆயிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மிகப்பெரிய ஒளியையும் ஒளி தத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் யாராவது இந்த யோசிக்கிறீங்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விடியலின் வெளிச்சமாக யோசனை தருவார்கள். அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, சமுதாயமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாசக்கதவை திறந்து விட்டா மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய செயல்களை மாவீரர்களாக செய்வார்கள். இந்த நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க, அஸ்வினி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க அப்படின்னா அழகான தோற்றம், நல்ல உடை மற்றும் அலங்காரம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடியது, திறமையான மரியாதைக்குரிய வாழ்வை வாழ்வது, குடும்பத்தின் முக்கிய உறுப்பினராக பல ஆண்டுகள் இருப்பது, எல்லாராலும் விரும்பப்படுபவராக இருப்பது, உறுதியான முடிவுகளை எடுப்பது, உணவு பழக்க வழக்கங்களை தயவு செய்து நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியான கவலையற்றவராக வாழ்வது, அடக்கமாக இருப்பினும் பெரும்பாலானவற்றை நிதி ரீதியாக வெற்றிகரமாக மாற்றுவது. அதாவது ரொம்ப பதவிசா இருந்து ஃபினான்ஷியல் டிசிஷன் மூலியமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. இது எல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அடிப்படை குணாதிசயம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிலையற்ற மனம் இருக்கும், நிலையற்ற மனம் இருக்கும், பாவ செயல்கள் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், சிற்றின்ப இன்பங்கள், நம்ம செக்ஷுவல் டிசையர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய போக்கு என்பது அதிகமாக இருக்கும். நான் முதல் சொன்ன பாயிண்ட், ஒரு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலே ஒரு இடத்துல மைண்ட் ஸ்டேபிளா இருக்காது, அது மாறிட்டே இருக்கும், டிசிஷன் மாறிட்டே இருக்கும், சின்ன சின்ன ஆசைகள் மீது அதிகமான பற்றுகள் இருக்கும். அதாவது ஒரு 100 கோடி கிடைக்கும், அதை விட்டுருவார். 100 ரூபா காணா போச்சுன்னு வருத்தப்படக்கூடியது யாருன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா முதல் பாதம் தான். எல்லாத்துக்கும் மேல மற்றவங்களை பார்த்தா அவங்க செய்யற தப்ப மட்டும் பெருசாக நினைக்கக்கூடிய சில மனோபாவங்கள் இருக்கும். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆவது பாதம், நிறைய படிக்கிறது, பல ஸ்கில்லா இருக்க பல மல்டி ஸ்கில்டு பர்சனா இருக்கக்கூடியது, எல்லா பிசினஸை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிறது, பயங்கர அழகா இருக்கிறது, நல்ல அழகான ஒரு பர்சனாலிட்டி, நல்ல படிப்பாளியா இருக்கிறதுலாம் 2ஆம் பாதத்தில் பிறந்தா இயற்கையிலே நடக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேத்தமேட்டிக்கல் நாலேஜ்,
ஹார்ட் ஒர்க், தன்னுடைய சொந்த ஹார்ட் ஒர்க்னால சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு வருது. நல்ல ஒரு டீச்சராக இருக்கக்கூடியது, நல்ல அட்வர்டைசராக இருக்கக்கூடியது. அதாவது அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களால் தன்னைத்தானே வருத்தி கொள்வது, ஒரு சின்ன வில்லத்தனம், ஒரு சின்னதாக அவரை இப்படி பண்ணா இரிட்டேட் ஆவாங்கல்ல, மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன பிளஷர் அந்த மாதிரி காண்பது, இதெல்லாம் குணாதிசயமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பது, உண்மையானவராக இருப்பது, பிறவிலேயே ஏழையாக பிறந்தாலும் பணக்காரராக மிளிர்வது, மற்ற ஆப்போசிட் செக்ஸால பர்சனால அஸ்வினி 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமாக விரும்பப்படுவது, மிகப்பெரிய அளவில் ஜோதிட அறிவு இருப்பது, இது எல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல பிறப்பும் நல்ல வாழ்வும் அமைவது என்பது இறைவனுடைய வரம். ஆனா சில நபர்களுக்கு இது மாறி இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எங்களோட வாட்ஸ்அப்ல கொண்டு கொடுங்க. கண்டிப்பாக எங்களுடைய சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில துல்லியமான விஷயங்கள், நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியும், அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா பேச முடியும். இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு பரிகாரம். தஞ்சை மாவட்டத்திலிருந்து கும்பகோணத்திலிருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம், இந்த கீழ்பெரும் பள்ளம்ல இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்று திங்கட்கிழமை காலையில அபிஷேகம் செய்து வருவது, மிக மிக வெள்ளை ஆடை வஸ்திரத்தை தானம் செய்வது, தயிர் சாதம் தானம் செய்வது மிக மிக நல்ல பலன்களை தரும். அதற்கும் மேலாக வீட்டில் இருந்தபடியே கணேச பஞ்சரத்னம் ஸ்லோகத்தை படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நல்லா ஆகணுங்கிற எண்ணம் முதல்ல வேணும், நல்லதை நாம முதல்ல நினைக்கணும். நம்ம சுற்றி எவ்வளவுதான் கெடுதல் இருந்தாலும் நாம் நல்லதை நம்ம நல்லதையே நம்ம நினைக்கணும், நல்லதை பேசணும். கண்டிப்பாக நல்லது எதிர்காலத்தில் ஜெயித்தே தீரும் என்று கூறி என் அன்புமிக்க அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.